தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே மற்றும் மணிமேகலை பஞ்சாயத்தே இன்னும் ஓயாத நிலையில விஜய் டிவில இருந்து அறந்தாங்கி நிஷா விலக்கி இருக்கிறதா ஒரு தகவல் பரவிட்டு வருது. இதனால இணையவாசிகள் புலம்பிட்டு வராங்க. விஜய் டிவியினுடைய முன்னணி பிரபலங்கள்ல ஒருத்தரா திகழ்ந்துட்டு வராங்க அறந்தாங்கி நிஷா. பொதுவா நகைச்சுவையில பெண்களால சாதிக்க முடியாதுங்கிற எண்ணத்தை உடைத்த பெருமைக்குரியவங்களா இவங்கள பாக்குறாங்க. கருப்பு குண்டுன்னு தனக்கு இருக்கக்கூடிய மைனஸ்கள் எல்லாத்தையும் பிளஸ்ஸா மாற்றி எல்லாரையுமே சிரிக்க வச்சு அழகு பார்த்த நிஷாவுக்கு இன்னைக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம். கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் மூலமா விஜய் டிவில தனி ஆளா வந்த நிஷா இன்னைக்கு விஜய் டிவியினுடைய ஒரு அங்கமாவே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் அவங்களுடைய திறமைதான். விஜய் டிவில ஒளிபரப்பான ராமர் வீடு, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, குக் வித் கோமாளி போன்ற பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கின இவங்க பிக் பாஸ்ல கலந்துக்க பார்வையாளர்களுடைய மனதை வெட்டுறாங்க. சின்னத்திரையில மட்டும் கலக்கிட்டு வந்த இவங்க தனுஷ் நடிச்ச மாரி 2 படத்துல சாய் பல்லவியினுடைய தோழியா ஆட்டோ ஓட்டுநரா வந்தாங்க. அதே போல ஆண் தேவதை, கோலமாவு கோகிலா, திருச்சிற்றபுலம், ஜெயிலர், ராயன் படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் சின்னத்திரை, மற்றொரு பக்கம் சினிமான்னு பிஸியா இருக்கக்கூடிய அறந்தாங்கி நிஷா விஜய் டிவில இருந்து விலகிட்டாருன்னு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டு சோசியல் மீடியால போஸ்டர் ஒன்று பரவிட்டு வருது. இது இணையதளத்துல வைரலானதை தொடர்ந்து அந்த போஸ்டரை தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் செஞ்ச நிஷா, யாரு பார்த்து வேலை சாமி, இது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்டா இந்த இடத்துக்கு, உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோன்னு பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்த அவருடைய தீவிர ரசிகர்கள் சிலரோ, அப்போ நீங்க விலகலையா, நானே அதிர்ச்சி ஆகிட்டேன்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துகிட்ட நிஷா மணிமேகலை மற்றும் பிரியங்கா பிரச்சனை பத்தி பேசினாங்க. அதுல உண்மையிலேயே அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, அந்த இடத்துலயும் நான் இல்லை. ஆனா பெண்ணா மட்டும் இதை பார்க்கிறேன். ஒரு தொழில் சார்ந்த குறை சொல்லி இருந்தா அந்த தொழிலை பற்றி மட்டும் கமெண்ட் போடுங்க. தேவையில்லாம அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பத்தியும் அவங்களுடைய கேரக்டரை பத்தியும் பேச தேவையே இல்லை. ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி எதுவும் போடாதீங்கன்னு பேசியிருந்தாங்க.